யூஎஸ் ஈரானுடைய பீஸ் டீல் சக்சஸ் ஆகிறதுக்கு வெறும் 1% தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இதை தவிர்த்து ட்ரம்ப் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக்குமே வந்திருக்கு. யூஎஸ் ஈரான் கான்ஃபிளிக்ட்ல இப்போ ரீசெண்டா என்ன நடந்திருக்கு அப்படின்றத இப்போ டீட்டெயிலா பார்த்துடலாம். 11th அப்போ யூஎஸ் சைட்ல இருந்து ஈரானுக்கு ஒரு பீஸ் ப்ரப்போசல் போயிருக்கு. அதை கவுண்டர் பண்ற மாதிரி ஈரான் யூஎஸ்க்கு மாடிஃபை பண்ணி ஒரு பீஸ் ப்ரப்போசல் அமைச்சிருக்காங்க. ஈரானுடைய ப்ரப்போசலை பத்தி ஓவல் ஆபீஸ்ல நடந்த பிரஸ் பிரீஃபிங்ல ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய ப்ரப்போசல் ரொம்பவே கேவலமா இருக்கு, அதை என்னால சுத்தமா படிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் சீஸ்ஃபயர் தொடர்ந்தாலுமே அது வீக்கான ஸ்டேட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இன்னும் ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் ஹவுஸ்ல இருக்க ஒரு டாப் அபிஷியல் ஒரு ஹைலி கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷனை நியூஸ் அண்ட் மீடியாவுக்கு லீக் பண்ணிருக்காங்க. அது மூலமா என்ன விஷயம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஈரான் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகப்படல. அவங்க கிட்ட இன்னும் 70% மிசைல்ஸ் அப்படியே தான் இருக்கு. அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருக்கிற 33 மிசைல் சைட்ஸ்ல இப்போ 30 மிசைல் சைட்ஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஈரானை தொடர்ந்து அட்வான்ஸ்டான மிசைல்ஸ் யூஸ் பண்ணி யூஎஸ் அட்டாக் பண்ணதுனால பேட்ரியாக் அண்ட் டொமஹாக் மாதிரியான அட்வான்ஸ் மிசைல்ஸ் உடைய ஸ்டாக்ஸ் இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த நியூஸ் அபிஷியலா வெளியே பப்ளிஷ் ஆன உடனேவே ட்ரம்ப் அண்ட் ஒயிட் ஹவுஸ் இவங்க ரெண்டு பேருமே இந்த இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டினை பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை யாரு லீக் பண்ணது, இந்த இன்சைடர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸ் அண்ட் FBI தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ட்ரம்ப் இன்னைக்கு பெய்ஜிங்ல சைனாவுடைய பிரசிடென்ட் ஷி ஜின்பிங்க மீட் பண்றாரு. இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனா தான் ஈரானுடைய பிக்கஸ்ட் ஆயில் பையர். பட் ட்ரம்ப் இங்கேயுமே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மீட்டிங்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரெசிவான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 75 நாள் போயிட்டு இருக்க யூஎஸ் ஈரான் சண்டையை முடிக்க யூஎஸ்க்கு சைனாவுடைய ஹெல்ப் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி இந்த மீட்டிங்கோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால இப்போ அகைன் டென்ஷன் ரைஸ் ஆயிருக்கு. யூஎஸ் ஈரான் வார்ல யூஎஸ் இந்த வாரை நடத்துறதுக்கு இது வரைக்கும் 29 பில்லியன் செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்டகனுடைய சீஃப் பினான்சியல் அபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ இது நடந்திருக்க விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் அகைன் ஒரு பிரஷரை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். வை இட்ஸ் பிகாஸ் பீஸ் டீல் ஃபெயில் ஆனதும் ஈரானுடைய மிசைல் பவர் அகைன் ஸ்ட்ராங் ஆகி இருக்கிறதும் ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் நியூஸ். அது மட்டும் இல்லாம சீஸ் ஃபயர் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஸ்ட்ரிக்டான மிலிட்டரி ஆக்ஷன் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். அப்படி நடந்ததுன்னு சொன்னா அது அகைன் ஆயில் சப்ளையை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி நடந்ததுன்னு சொன்னா அகைன் பென்ட் குரூட் ஆயில் அதோடைய பிரைஸ் ஷூட் அப் ஆகும். அப்படி நடந்ததுன்னு சொன்னா ஈக்விட்டி மார்க்கெட் அகைன் ஃபால் ஆகும். ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட்ஸ்.